Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரே மெயில் ஐடியில நிறைய சேனல் ஆரம்பிக்கலாமா ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய சேனல்களை ஒரே மெயில் ஐடி உள்ள அதாவது ஒரே adsenseல போய் ஆட் பண்ணலாமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே நான் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா 100% இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் பிரியதர்ஷினிஷ் கார்னர் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோ, டான்ஸ் வீடியோ, பெயிண்டிங் வீடியோ, கலரிங் வீடியோ, ஸ்டோரி டெல்லிங், ஸ்டோரிஸு, ரைம்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சூப்பரான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவ் சேனல் அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரே மெயில் ஐடியில் எத்தனை சேனல் வரைக்கும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை சேனல் வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. ஒரே மெயில் ஐடியில் எத்தனை சேனல் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஒரே சேனலில் ஒரே மெயில் ஐடியில் நிறைய சேனல் ஆரம்பித்தோம்னா பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சேனலுக்கு அதே ஒரே மெயில் ஐடியில் ஒரு 10 சேனல் வச்சுருக்கீங்க நீங்கள். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சேனலை ஏதோ ஒரு வயலேஷன் காரணமாகவோ இல்லை கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் காரணமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் யூடியூப் தரப்புலேருந்து டெர்மினேட் பண்ணாங்கன்னாலோ டெலீட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னாலோ மொத்த சேனலுமே டெர்மினேட் ஆயிரும், மொத்த சேனலுமே டெலீட் ஆயிரும். யுவர் அசோசியேட்டட் அக்கௌண்ட் வாஸ் டெலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலும் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். பர்ஃபெக்டாக ரன் பண்ணுறேன், நான் யார் வீடியோ எடுத்து போகிறதில்ல, நான் தரமாக தான் கொடுக்குறேன். யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசி எல்லாம் நான் விதிமுறைகள் எல்லாம் மதித்து தான் நான் வீடியோவெலாம் எடுத்து கரெக்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே மெயில் ஐடியில் நிறையா சேனல் ஆரம்பித்து வச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம கசகசலாம் இல்லாமல் பெரிய பிராண்டட் கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மெயில் ஐடியில் நிறைய சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெரிய பிராண்டடாக உள்ளவங்க, கார்பரேட் கம்பெனி அந்த மாதிரி உள்ளவங்கலாம். ஏன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். சேனலில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஒரே மெயில் ஐடியில் 2-3 சேனல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா பாதிப்பு அப்படின்னா அந்த விஷயங்கள் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு சேனல் டெலிட் ஆனால் கூட யுவர் அசோசியேட் அக்கௌண்ட் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி ஒரே மெயில் ஐடியில் நிறைய சேனல் இருக்கையில் ஒரு சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்தால் இன்னொரு சேனலுக்கும் ஸ்ட்ரைக் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வரவே வராது. எந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களோ அந்த சேனலுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரைக் வரும். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நிறைய சேனல்களை போய் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னா ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நிறைய சேனல்களை கொண்டு போய் ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் சேர்க்குறதுல ப்ளஸ் என்னென்னா நம்ம நிறைய ஆட்சன்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டிய தேவைகள் கிடையாது. ஒரே ஆட்சன்ஸில் நமக்கு வருமானமும் இப்போ ஒரு சேனலில் ஒரு $25 வருமானம் வருது, இன்னொரு சேனலில் ஒரு $25 வருமானம் வருது, ஒரு சேனலில் $50 வருமானம் வருது. இந்த 3 சேனல்லையுமே தனித்தனி ஆட்சன்ஸாக இருந்துச்சுன்னா பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது. அதுவே 3 சேனலும் ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இணைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சேனலில் $50, இன்னொரு சேனலில் 25, இன்னொரு சேனலில் 25, ஆக மொத்தம் $100 ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஏறிடும். நீங்கள் பணத்தை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி. மெயின்டெனன்ஸும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு நபருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்சன்ஸ்னால் ஒரே ஒரு தடவை தான் நம்ம ரெண்டாவது சேனலை ஆட் பண்ணையில் நம்ம மறுபடி ஆட்சன்ஸுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியதில்லை, பின் வெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. மானிட்டேஷன் எனபிளான அடுத்த ஜோரில் அப்படியே அந்த ஆட்சன்ஸில் போய் ஜாயின் பண்ணி விட வேண்டியது தான். நமக்கு ஐடி வெரிஃபிகேஷன், ப்ரூஃப் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இது எதுவுமே இருக்காது. அடுத்தடுத்த சேனல் மானிட்டேஷன் ஆக நம்ம ஒரே ஆட்சன்ஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ். இதோட மைனஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த 3 சேனல் 4-5 சேனல் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரே ஆட்சன்ஸில். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரைக்கோ இல்லை நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட்டு, இன்வாலிட் கிளிக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சேனலில் ஏதோ ஒரு செஞ்ச தப்புக்காக ஆட்சன்ஸை டிசேபிள் பண்ணிட்டாங்க, உங்களுடைய மானிட்டேஷனை டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த சேனலுக்கும் காசு வராது. மொத்த சேனலுக்கும் மானிட்டேஷன் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது டிசேபிள் ஆயிரும். ஆனால் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற மைனஸ் விஷயங்கள் எல்லாமே ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஏகப்பட்ட சிக்கல்கள் உண்டு. ஒரே ஆட்சன்ஸில் நிறைய மெயில் ஐடி நிறைய சேனல் ஆட் பண்ணால் என்ன ப்ளஸ்ன்னு சொல்லிட்டேன், என்ன மைனஸ்ன்னு சொல்லிட்டேன். ஒரு சேனலுக்கு சிடிஆர் அதிகமாகி மானிட்டேஷன் டிசேபிள் ஆனாலும் மொத்த எல்லா டோட்டல் சேனல் ஆட் பண்ணி வச்சிருக்க எல்லா சேனலுக்கும் வருமானம் போயிடும். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.